வணக்கம். நான் தான் சௌமியா. நம்ம 100 டேஸ் சேலஞ்சில இன்னைக்கு டே 4ஓட ரொட்டீன் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். எப்பயும் போல முன்னாடி நாள் நைட் 3 டே நைட் வந்து பார்த்தீங்கன்னா, வீட வந்து கிளீன் பண்ணி வச்சிடணும். கிச்சன கிளீனா வச்சிடணும். அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் முன்னாடி நாளே எடுத்து வச்சிடணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பிளான் பண்ணணும். இத டெய்லி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அப்புறம் நமக்கு நாளைக்கு என்னன்றத முன்னாடி நாளே பிளான் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியா ஆயிடும்ல. ஸோ அதுக்காக தான் முன்னாடி நாளே இந்த ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் பண்றது. நான் நாளைக்கு தேவையான ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை கிரேப்ஸ் கொஞ்சம் 2 ஃபிக்கு அதில் ஃபியூ வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய பாடி ஹீட்டான பாடி, அதனால் நான் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு கூலிங்காக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வெந்தயத்தை ஆட் பண்ணாமல் வெறும் ட்ரை கிரேப்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் இன்னொன்றில் பார்த்தீங்க அப்படின்னா பாதாம் பிசினி ஊற வச்சுருக்கேன். அண்ட் நைட்டு ஒரு 9:30 to 10 o'clockலாம் படுத்துருவேன். அதுதான் அப்போ தான் நம்மளால் காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க முடியும். ஃபர்ஸ்ட்டாக கொஞ்சம் வார்ம் வாட்டர்லேருந்து நம்ம டே வந்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். வார்மாக வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ணிவிடுவேன். எக்ஸசைஸ் முடிச்சுட்டு ஒரு 5 o'clock கொஞ்சம் வானெல்லாம் வெடிஞ்சதுக்கப்புறமா வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் 1 ஹவரில் 4 கிலோமீட்டர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணுன்றது மாதிரி தான் டார்கெட்டாக வச்சுருக்கேன். ஸ்டெப்ஸ் வந்து கவுண்ட் பண்ணிக்கல, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்றதுனால தான். ஏன்னா முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்தில் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அப்படி தான் இருந்தது. ஸோ இப்போ கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் 4.5 கிலோமீட்டர்ஸ் அந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணணுன்றது மட்டும் தான் டார்கெட்டு. அதுக்காக அப்படியே லைட்டாக அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ வாக்கிங் போகிறப்ப ஸ்லோவிலேருந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஆக்குங்க. அதே மாதிரி வாக்கிங்கை ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்பீட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி பொறுமையாக நடந்து உங்களோட ஸ்டெப்ஸை வந்து அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணி கொண்டு வரணும். எக்ஸசைஸ் பண்ணும்போது எப்படி வார்ம் அப் பண்ணிவிட்டு அப்படியே எக்ஸசைஸை முடிக்கும் போது ஸோ திரும்ப வந்து பாடி ரெஸ்ட்டுக்கு எக்ஸசைஸ் பண்ணி முடிக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 6000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் கவர் பண்ணிட்டேன். ஸோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துட்டு இங்கே கொஞ்சம் சன்ரைஸை பார்த்துட்டு அப்படியே நம்ம டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாக்கிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த ரொட்டீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடிக்கெலாம் தண்ணி தெளிக்கிறது தான். ஸோ தண்ணி ஃபுல்லாக தெளித்து விட்டணும். ஸோ சம்மராக இருக்கிறதுனால நீங்கள் 2 தடவை தண்ணி தெளித்தாலும் பெட்டர் தான். ஸோ அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக அந்த இலை சாஃப்டாகவே இருக்கும். கொஞ்சம் தண்ணி நம்ம விட்டாலும் அது வந்து வாடி போயிடும். நான் பண்ணுற வேலையில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கரெக்டாக தண்ணி மட்டும் ஊற்றி விட்டுருவேன். காலையிலே ஊற்றி விட்டுருவேன். வெயில் வர்றதுக்கு முன்னாடியே அந்த வேலை எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அப்படியே கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ கோலத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளார இருக்க ரொட்டீன் தான். நமக்கு ஆல்மோஸ்ட் பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுடுவேன். ஸோ கிச்சனில் நேராக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் போகணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி நம்ம கோலத்தை எல்லாத்தையுமே போட்டு முடிச்சிட வேண்டியதான். காலையில் சீக்கிரமாக எழுந்ததுனால நமக்கு எல்லா வேலையுமே டக்குன்னு முடிகிற மாதிரியே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எழுந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக சீக்கிரமாக தூங்கணும். ஸோ காலையில் நீங்கள் சீக்கிரமாக எழுந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நைட்டு தூக்கம் வர ஸ்டார்ட் ஆகும். மதியம் வர தூக்கத்தை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த டைமை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹாபீஸ் அந்த மாதிரி ஏதாவது க்ரியேட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு மதிய நேரத்தெல்லாம் புக்கு படிக்காதீங்க. புக்கு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக தூக்கம் தான் வரும். ஸோ எனக்குமே மதிய நேரத்தில் வந்து புக்கு படிக்க செம்மையாக தூக்கம் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. நானும் டெய்லியும் அந்த புக்கு படிக்கிறத கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் டைம் எங்கேயுமே எனக்கு செட் ஆகவே இல்லை. சரி, ஓகே, எப்பயாச்சும் உட்காந்து படிக்கணும் அப்படின்னு மட்டும் பிளான் பண்ணி வச்சுருக்கேன்.
இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி 7:30 ஆகுது. ஸோ தண்ணி வரைக்கும் குடிச்சிருக்கேன். காலையில் வார்மாக தண்ணி குடிச்சிருக்கேன். அடுத்ததாக ஏதாச்சும் ஒரு வாட்டர் இன்ஃப்ளூயன்ஸ் வாட்டராக எடுத்துக்கிறது பெட்டர். ஸோ எந்த வாட்டராக இருந்தாலும் சரி அது வாட்டர் தான். ஸோ அதில் வந்து உங்களுக்கு பெருசாக எந்த ரியாக்டும் இருக்காது. பட் ஆனால் ப்ளைனாக வாட்டர் குடிக்காதவங்க அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கி வந்து என்ன வாட்டர் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நைட்டு கொஞ்சம் சாதம் இருந்தது. அந்த சாப்பாடை அப்படியே வைக்காமல் தண்ணி ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா அது ஃபர்மெண்ட் ஆகியிருக்கும். ஸோ நல்லா புளிச்சு போயிருக்கும். அதை வந்து நம்ம எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம். அதாவது தண்ணிலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களோட கட் ஹெல்த்துக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நெக்ஸ்ட் டைம் சாதம் இருந்ததுன்னா தண்ணி ஊற்றி வச்சுட்டு இந்த தண்ணியை காலையில் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக டேரெக்டாக லஞ்ச் ப்ரிப்பரேஷனுக்கு தான் போயிட்டேன். ஏன்னா கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது. அதனால் காலையிலே லஞ்ச் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு வந்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக. இன்றைக்கி மெனு வந்து பார்த்திங்கன்னா ரைஸு, கீரை சாம்பார், தோரம்பருப்பு, பெருங்காயம், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 10 பல் பூண்டு போட்டிருக்கேன். முருங்கைக்கீரையை உருவி வச்சுட்டு விசில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கலாம். அண்ட் தன்யா அப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்மூதி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஓட்ஸ் பனானா ஸ்மூதி. ஸோ அவருக்கு போடும்போது பால் ஊற்றி ரெட் பனானா ஆட் பண்ணிப்பேன். ஸோ அவ்வளோதான். ஸோ ரைஸ் ஒரு பக்கம் வச்சுட்டேன். இந்த வேலை எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து எனக்கான பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி. ஸோ காலையில் குக்கிங் முடிச்சிட்டோம் அப்படின்னா வெளியே எங்கேயா போகிறேன் அப்படின்னா இப்போல்லாம் முன்னாடியே குக்கிங் பிளான் பண்ணிடுறது. ஸோ சமைச்சு வச்சுட்டு போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றது தான் பிளான். ஸோ அதனால் காலையிலே இந்த வேலை எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அவங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சதும் பொட்டேட்டோ வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட்டு மஞ்சள் தூளும் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சுருப்பேன். அதில் பாதி வந்து தன்யாக்காக எடுத்து வச்சுருவேன். ஏன்னா அவள் காரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டா. அதனால் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அண்ட் அவங்களுக்கு தனியாக நான் மசாலா மட்டும் ரெடி பண்ணிப்பேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11:00 ஆச்சு. ஸோ குக்கிங்லாம் முடிச்சுட்டு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகி கிளம்புறதுக்கே எனக்கு டைம் கரெக்டாகிடுச்சு. அதனால் எதுவுமே சாப்பிடவே இல்லை. பிகாஸ் சாப்பிட மறந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எதுவுமே இல்லாமல் அப்படியே வச்சுட்டு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு 2 பேரும் கிளம்பிட்டோம். ஸோ ஒன்றும் இல்லை, ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். என்னோடய ஷாப் வந்து நான் எனக்கு எங்கே தோணுதோ அங்கே போய் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் ஐப்ரோ மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாலில் வந்து ஆஃபர்லாம் அலௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னையோட லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டுக்காக போயிருந்தேன். மேக்ஸிமம் நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு இந்த ஐப்ரோ த்ரெட்டிங் மட்டும் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் லுக்கே கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து பண்ணிவிட்டு உடனே கிளம்பிட்டோம். ஸோ வெயில் அதிகமாக இருந்தது. அதனால் தாகம் அதிகமாகிடுச்சு, பசியும் அதிகமாகிடுச்சு. அண்ட் இப்போலாம் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வரதுக்கு மறந்து போயிட்டேன். அதனால் இளநீர் மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா தண்ணி ஆல்ரெடி நான் வீட்டில் குடிச்சிட்டேன். அதனால் இளநீரும் அதில் இருக்க தேங்காயும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் சாப்பிட்டது. அதை முடிச்சுட்டு நேராக நாங்கள் மாலுக்கு போயிட்டு அங்கே என்னெல்லாம் ஆஃபர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். மோஸ்ட் ஆஃப் முன்னாடி இருந்த அதே திங்ஸ் தான். ஸோ புதுசாக எதுவும் எனக்கு பெருசாக தெரியவே இல்லை. சரி ஓகேன்னு பார்த்துட்டு பாப்பாவுக்கு மட்டும் ஒரு 2 ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்துக்கிட்டு உடனே நாங்கள் வெளியே வந்துட்டோம். அண்ட் முடிச்சுட்டு நேராக உடனே வீட்டுக்கு தான். ஸோ ஏன்னா அதுக்கு மேலே வெளியே வந்து வேலையும் இல்லை, வெயிலும் தாங்கவும் இல்லை. ஸோ அப்படியே வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்தது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 ஹவர்லேயே வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ மதியம் லஞ்ச் வந்து சாப்பிட்டுட்டு டக்குன்னு கிளம்புனாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே சண்டே 2 நாளும் கிரிக்கெட் மேட்ச் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் நமக்கு வந்து அந்த டே வந்து வெளியே போனால் பிடிக்காது. இருந்தாலும் என்ன பண்ணுறது. ஸோ அதாவது ஒரு பார்டருக்குள்ளே அதை தாண்டி போகாமல் இருந்தால் பெட்டர். ஸோ அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுத்துடணும், நமக்கான ஸ்பேஸ் அவங்க கொடுத்துடணும். அதுதான் பெட்டராக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பூ வாங்கிட்டு வந்தேன். அதை கட்டிக்கிட்டே டைம் போயிடுச்சு. அவங்க போயிட்டு ஈவினிங் போல் தான் வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சிருந்த எல்லாத்தையும் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்காக வச்சது கொஞ்சமாக ஃப்ரூட்ஸு, கருவேப்பிலை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அண்ட் மதியம் லஞ்ச் வந்து எனக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து சாம்பாரும் ரைஸ் வச்சுட்டேன். பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன். ஆனால் எனக்கும் பொட்டேட்டோ சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஆனால் அதை சாப்பிடக்கூடாதுன்றதுனால நான் ஸ்வீட் பொட்டேட்டோ இருந்ததை எடுத்து
ஃபஸ்ட்டு பீல் பண்ணிக்கிறேன். ஸோ பீல் பண்ணிவிட்டு இதையும் நம்ம உருளைக்கிழங்கு மாதிரியே பொரிக்கலாம். அண்ட் வேக வச்சு நீங்கள் பொரியல் மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைனா ரவுண்டாக அரிஞ்சு சிப்ஸ் மாதிரி பண்ணலாம். ஓடிஜியில் வச்சு நீங்கள் அதை வந்து நல்லா வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் பொரியல் தான் பண்ண போகிறேன். ஸோ நல்லா பீல் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணணும். அண்ட் இதில் என்ன ஒரு மிஸ்டேக் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அரிஞ்ச உடனே கலர் மாறிடும். ஸோ ஆயில் தடவி வைப்பாங்க. ஸோ நம்ம வந்து அரிஞ்சு உடனே டக்குன்னு பொரிக்க போகிறோம். அதனால் என்ன பண்ணேன்னா, பேனை ஆல்ரெடி கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் இதை அரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இது உருளைக்கிழங்கு மாதிரி சாஃப்டாலாம் இருக்காது, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். முடிஞ்சால் ரவுண்டாக கட் பண்ணி க்ரில் பண்ணிங்க அப்படின்னாலும் சூப்பராக இருக்கும். நானும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணேன். பட் ஆனால் டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராக இருந்தது. நம்ம பொட்டேட்டோ சாப்பிட்ற மாதிரியே தான் இருந்துச்சு. ஆனால் இதில் பொட்டேட்டோ விட இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம். ஸோ உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுனால இதை ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சமாக ஆயில் விட்டு கட் பண்ண இந்த சக்கரவள்ளி கிழங்கு அதில் ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ தண்ணி எதுவும் விட வேணாம். பிகாஸ் இது வந்து தண்ணி பட்டாலே குழன்னு ஆகிடும். அதனால் தண்ணி எதுவும் இல்லாமல் சிம்மில் உப்பு போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இது கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுட்டு கடைசியாக மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன மசாலா இருக்கோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் சொல்கிற மசாலா ஆட் பண்ணுங்கள், இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள் உப்பு போட்டுட்டு சிம்மில் வச்சு வேக விடுங்க. அது சூப்பராக வெந்து வரும். சீரியஸாகவே தண்ணி எதுவுமே தேவைப்படாது. அது நல்லா வெந்ததுக்கப்புறமா உங்ககிட்ட சாம்பார் மசாலா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சாம்பார் மசாலா ஆட் பண்ணுங்கள். நான் உப்பு, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் சாம்பார் தூள் ஆட் பண்ணேன். அது ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மசாலா போட்டுட்டு திரும்ப மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வேக விடுங்க. அப்போ தான் அந்த மசாலா ஸ்மெல் எல்லாமே போயிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ சிம்பிளான ஒரு ரெசிபி, ஆனால் டேஸ்ட் உண்மையாகவே செம்ம அல்டிமேட்டாக இருந்தது. எந்த ஃப்ளேவர் வேணால் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இதோட மிக்ஸ் ஆகும்போது டேஸ்ட் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. அண்ட் கீரை சாம்பார், அது கூட வந்து பொட்டேட்டோ ஃப்ரை நல்லாயிருக்கும். அதை விட இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு டிஷ் வந்து ரெடி ஆகிடும். நான் கொஞ்சமாக ரைஸ், 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுக்க போகிறேன். அண்ட் ப்ரோட்டீனை கவர் பண்ணுறதுக்காக 2 எக் எடுத்திருக்கேன். ஹோல் எக் தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எக் ஒயிட் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை சும்மா ஆம்லேட் மாதிரி போட்டுட்டு சால்ட் அண்ட் பெப்பர், அவ்வளோதான். ஸோ இது ரைஸ், அதுக்கப்புறம் கீரை அண்ட் பொட்டேட்டோ. ஸோ இதுவே செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். அண்ட் காலையில் கொஞ்சம் லேட்டாக ஆனதுனால அந்த மீலை கரெக்டாக எடுத்துக்க முடியல. சரி, ஓகே, அதனால் இதை கொஞ்சம் ப்ராப்பராக எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக இதை நல்லாவே ஃபில்லிங்காகவே எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஆக்சுவலாக ஒரு மீல் கணக்கில் தான் வந்துச்சு எனக்கு. ஸோ இது சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம ஃபில்லிங்காக இருக்குன்றது மட்டும் தெரியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் குக் பண்ணி பொறுமையாக சாப்பிட்டீங்க அப்படின்னா மச் பெட்டர். ஸோ அவ்வளோதான். ஆனால் இந்த முட்டைலாம் வீடியோ எடுக்காதப்போ அவ்வளோ அழகாக வரும். வீடியோ எடுக்கும் போது உடஞ்சி வரும். ஸோ லாஸ்ட்டாக சால்ட் அண்ட் பெப்பர் போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கான லஞ்ச் மெனு. அண்ட் சிம்பிளாக தான் இருந்தது. பட் ஆனால் வயிறு செம்ம ஃபில்லிங்காக இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு குக் பண்ணி சாப்பிட்றதுல எந்த சோம்பேறித்தனமும் படாதீங்க. அதே மாதிரி ஃபுட்டில் காசை இன்வெஸ்ட் பண்ணுறதுல தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட எதுவுமே கொடுக்க வேண்டிய மணியை நீங்கள் இப்போவே நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு வந்து ஏன் இவ்வளோ காசு அப்படின்றத யோசிக்காதீங்க. நம்ம ஏர்ன் பண்ணுறது, நம்ம கஷ்டப்படுறது எல்லாமே நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கிறதுக்காக தான். ஸோ அதனால் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல தப்பு எதுவுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் ரைஸ், 1 கப்பு கீரை அண்ட் 1 கப்பு வந்து பொரியல் அண்ட் நம்ம எக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தால அதை வந்து எடுத்துக்கிட்டேன். லஞ்ச் டைமிங் பார்த்திங்க அப்படின்னா 2:30க்காக நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தன்யா அவங்க அப்பா வந்தாச்சு. இன்றைக்கி வந்து மேன் ஆஃப் த மேட்ச்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு அதை போட்டுட்டு விளாடிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான், இந்த ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் அந்த பாண்டிங் வந்து உண்மையாகவே நல்லாயிருக்கும். அவங்களோட பார்டரை நீங்கள் தாண்டக்கூடாது, உங்களோட பார்டர் அவங்க தாண்டக்கூடாது. அப்படி இருந்தால் லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகும் சீரியஸாகவே. அண்ட் ஈவினிங் போல் நாங்கள் வந்து கடலூர் வரைக்கும் கிளம்பணும். பிகாஸ் வந்து தன்னிஸ்டிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னா நைட்டு தூங்காமல் எழுந்து அழ ஆரம்பித்தா. நைட்லாம் பயமாக இருக்குது, எங்களை வந்து எழுப்பிட்டே இருந்தா. சரி, ஓகேன்னு சொல்லிவிட்டு அவளை கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா கடலூர் போயிட்டு பாய்கிட்ட ஒரு கயிறு கட்டினா தான் எங்களுக்கும் நிம்மதியாக இருக்கும், அவளுக்கும் நிம்மதியாக இருக்கும். அது அவளோட மைண்டில் அது ரெஜிஸ்டர் ஆகிடுச்சானு தெரியவே இல்லை. அங்கே போயிட்டு வந்தோடனே அமைதியாகிடுவா. நான் குழந்தையில இருந்து தன்யாவை வந்து அங்கே தான் கூட்டிகிட்டு போவேன். ஸோ ஏன்னா நான் இங்கேயும் அம்மா வீட்டுக்கும் அடிக்கடி வந்துட்டு போகும்போது அவள் வந்து பயந்துருவா, ஏதாவது ஒன்று நடக்கும். அது நான் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா உடனே வாய்க்கிட்ட போயிட்டு ஒரு கயிறு கட்டிட்டு வந்துட்டேன்னா அன்னைக்கு டே வந்து சூப்பராக தூங்கிடுவா. மந்த்லி ஒன்ஸ் இல்லை, அப்படி இல்லைனா இந்த பக்கம் போகும்போதெல்லாம் ஒரு தடவை வந்துட்டு போங்கன்னு அவரே சொல்லிடுவார். அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா குழந்தைங்க
அழறாங்க, நைட்டில் தூக்கத்துலேருந்து அழறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போயிட்டு ஒரே ஒரு கயிறு கட்டிட்டு வந்தால் உண்மையாகவே சூப்பராகிடும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நான் தன்யா வந்து குழந்தையிலேருந்து சரி மாதம் ஒரு தடவை நான் தூக்கிட்டு போவேன். ஸோ அப்படி போயிட்டு வந்தால் தான் அவள் வந்து நல்லாவே தூங்குவாள். எதை பார்த்து பயப்படுவா, எதுக்கு பயப்படுவானே தெரியவே இல்லை. இப்போ வயசு 5 ஆயிடுச்சு, இப்போவுமே அது இருக்குது. அண்ட் நைட்டு ஏதாச்சும் பொம்மை படம் பார்க்கறது ஏதாவது பார்த்துட்டானா ஒன்று ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாள். இதுவாச்சும் கம்மி, முன்னாடிலாம் ரொம்ப பண்ணுவாள், நைட்டு தூங்கவே விட மாட்டாள். வீட்டில் இருந்து கடலூர் வர்றதுக்கு 1/2 மணி நேரம். ஆனால் பாய்கிட்ட போயிட்டு வெளியே வர்றதுக்கு 1 நிமிஷம் கூட ஆகாது. உள்ளே போனதும் அவர் என்ன பண்ணுவார் தெரியல, ஒரு திருநூறு ஒரு கயிறு அவ்வளோதான். ஸோ ஒரு நாள் தூக்கம் அழுதது எல்லாமே சரியாயிடும். இப்போ கீழே ஒரு ஃபேன் போட்டிருக்கால பாப்பா, இது வந்து இன்றைக்கி நான் மாலில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். 250 ருபீஸ். அது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே அதே மாடல்லே நான் வந்து இன்னொன்று எடுத்திருந்தேன். ஸோ அது லுக் வைஸ் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அண்ட் வர வழியில் பார்த்திங்கன்னா இது வந்து கிராமியம் இருக்கும். இங்கே வந்து கருப்பட்டி, அதுக்கப்புறம் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், சிறுதானிய உணவு எல்லாமே இதில் இருக்கும். ஸோ நான் மைண்டில் ரொம்ப நாளாக ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்த மாதிரி ஒரு காஃபி ஷாப் இது. ஸோ உண்மையாகவே சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரே ஒரு லெமன் டீ மட்டும் குடித்தேன். ஸோ தன்யா வந்து பிஸ்கெட் 2, வாட்டர்மெலான் ஜூஸ், அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து போண்டா. சீரியஸாக நான் சாப்பிடவே இல்லை. நான் பார்த்தும் சாப்பிடாம உட்காந்துட்டு இருந்தேன். அதுவே நான் பெரிய விஷயமா நினச்சேன். ஏன்னா இங்கே வந்தால் கண்டிப்பாக எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி நான் எதுவுமே பண்ணவே இல்லை. ஆல்மோஸ்ட் லேட்டாக தான் சாப்பிட்டேன் அப்படின்றதுனாலும், ஸோ கொஞ்சம் நம்மளோட டயட்லேருந்து வெளியே போகக்கூடாது அப்படின்றதுனாலும் நான் அதை வந்து தொடவே இல்லை. கடைசியாக பாப்பா பிஸ்கெட் மட்டும் சாப்பிடாம வச்சுட்டா. அது மட்டும் ஒன்று எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். இந்த லெமன் டீ கூட அவங்க வந்து கருப்பட்டி அந்த வெல்லம் தான் ஆட் பண்ணுவாங்க, சுகர் ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 6:30 to 7 o'clock ஆகிடுச்சு. அதுக்கு மேலே எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த vlog உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப். ஸோ சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர்.